கைஸ், உங்க வீட்ல வந்து குழந்தை இருக்கா? இல்ல வந்து நீங்க ஒரு பேரண்ட்டா? அப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க குழந்தை ஏதோ ஒரு சிம்பிளான டாஸ்க்க முடிச்சுட்டு வராங்களோ, இல்ல ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டு வராங்களோ, அந்த இடத்துல நம்ம வந்து பேரண்ட்டா ஃபீலிங் வெரி ப்ரவுட் அபௌட் யூ. உன் பேரண்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல உன்ன நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றத விட, அந்த குழந்தைகிட்ட ஹவ் ஆர் யூ ஃபீலிங் அபௌட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது, அவங்க செல்ஃப் வேலிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க செல்ஃப் வேலிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்பவே எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டோ அசைன்மெண்ட்டோ எதிர்பார்த்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகலையா, அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் நீ எஃபோர்ட் போட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட சொல்றதை விட, நீ வந்து இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்க, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, அதை பத்தி நீ எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது அந்த குழந்தை வந்து அவங்க போட்ட எஃபோர்ட்டை வந்து அக்னாலேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை நினைச்சு அவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபெயிலியரை பார்க்க மாட்டாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ண ஒர்க்கை நினைச்சு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இதனால அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கேட்குறேன் அப்படின்னா, நீங்க செல்ஃப் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பை.